கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்வார். ஏசாயா 58 அதிகாரம் 9 சொல்லப்பட்ட அழகான வார்த்தைங்க. ஆண்டவர் உங்கள் கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பார். நீங்கள் ஒவ்வொரு இரவையும் அழுகையோடு இருக்கின்றீர்களா? தூக்கம் இல்லாமல் தவிக்கின்றீர்களா? தூக்கம் உங்களை அச்சுறுத்துகின்றதா? உங்கள் வியாதியிலிருந்து சுகம் கிடைக்காமல் நம்பிக்கையற்று காணப்படுகின்றீர்களா? கவலை இல்லாமல் இருங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். உங்கள் வாழ்க்கையில் உயர்வு இல்லாமல் அப்படியே இருக்கின்றது என்று நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு நாள் சொல்கிற விஷயம் தான். என் வாழ்க்கையில் எதுவுமே சேஞ்ச் ஆகலை பிரதர், எந்த ஒரு மாற்றமும் இல்லை, இப்படியே தான் போயிடுச்சுக்கு. ஒவ்வொரு இரவும் அழுகையோடு தான் நாங்கள் கடந்து போயிட்டுருக்கோம். தூக்கம் இல்லாமல் தவிச்சிட்ருக்கோம். எங்களை அச்சுறுத்துற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இந்த வியாதிகளிலிருந்து சுகம் கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஆண்டவரே, என் செவி கொடுங்கப்பா, எங்கள் ஜபங்களை கிட்ட எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் எப்போ தான் நாங்கள் உயருவோம், இல்லை இப்படியே இருந்துருவோமா? ஒரு மாதிரி இருக்கு ஆண்டவர் எங்கள் வாழ்க்கை. பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவர் நோக்கி அழுது கூப்பிடி கொண்டிருக்கின்றீர்கள். இதோ நான் உன் கூட இருக்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். இதோ நான் உன் கூட இருக்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். நீங்கள் அவர் நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருள செய்வார். உங்களை விடுவிப்பார். சகல பிரச்சனையிலிருந்தும் உங்களை காப்பாற்றுவார். உங்கள் கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் தம்முடைய துருக்கையில் வைத்திருக்கின்றார். ஆகவே உங்கள் கண்ணீர் ஒருபோதும் வீண் போகாது. பிரியமானவர்களே, உங்கள் கண்ணீர் ஒருபோதும் வீண் போகாது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருள செய்ய போகின்றார். இப்பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய நேரம் இது. நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாய் நம் வாழ்க்கை எல்லாமே மாறப்போகின்றது. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்வேன். ஆபத்தின் நாளில் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சங்கீதம் 91 அதிகாரம் 15 நம்ம வாசிக்க கேட்போம்ல. ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபிக்கின்ற வேலையில் ஆண்டவர் நோக்கி உற்று நோக்கி கூப்பிடுறோம்ல, நிச்சயமாய் நான் ஜெபங்களுக்கு செவி கொடுக்க போகின்றார். நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனை சந்திச்சிருக்கலாம். நிச்சயமாக அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை வாழ்க்கையை கொடுக்க போகின்றார். மகளே, மகனே, கலங்காது. உங்களால் ஒன்றும் செய்ய இயல முடியாத ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கலாம். ஆணுடைய வார்த்தை என்ன தெரியுமா? இதோ நான் உன் கூட தான் இருக்கேன். ஒரு சத்தம் மட்டும் கேட்குது. என்னடா இது? யாருமே இல்லை, ஆனால் ஒரு குரல் மட்டும் கேட்குது. நீ நம்பிக்கையற்று எதுவுமே நடக்கலை, எல்லாமே போயிடுச்சுரா, ஏதோ இழந்த மாதிரி ஒரு தனிமையில் இருக்கின்ற பொழுது ஒரு சத்தம் மட்டும் கேட்குது. என்ன அப்படின்னா, இதோ நான் உன் கூட இருக்கின்றேன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணியிருக்கின்றார். நீங்கள் ஒருபோதும் சோர்வடையக்கூடாது, நம்பிக்கை இழக்கக்கூடாது. என் இயேசப்பா என்னை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி முழு நம்பிக்கையோடு விசுவாசித்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் மாறப்போகின்றது. அன்பானவர்களே, ஏசாயா 58 அதிகாரம் 9 அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, உன் வெளிச்சம் விடியலை போல பிரகாசிக்கும். எப்படி இருக்குமா? உன் வெளிச்சம் விடியலை போல பிரகாசிக்கும். அப்பொழுது நீங்கள் கூப்பிடுங்கள், ஆண்டவர் பதிலளிப்பார். நீங்கள் உதவிக்காக அழுவீர்கள், அவர் இதோ நான் இருக்கின்றேன் என்று கூறுவார் என்று வாசிக்கின்றோம். இந்த வசனத்தின்படி நீங்கள் ஒருவேளை அழுகையோடு, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் பொருளாதாரம் குறைவாக இருக்குது, பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம், நல்ல வேலை வாய்ப்பு இல்லை, என் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் நான் பார்க்கல, உம்மை நோக்கி கூப்பிட்ற ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையான ஒரு வாழ்க்கை கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு ஒரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, கவலைப்படாதீர்கள், ஆண்டவர் உங்கள் கூப்பிடுதலுக்கு செவி சாய்த்து இதோ நான் உன் கூட இருக்கேன் என்று சொல்கின்றார். இது போதும்ல. நம்ம எவ்வளோ சொருச்சு இருந்தாலும் இதோ நான் உன் கூட இருக்கேன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. வாழ்க்கை நிலைமை நிச்சயமாய் மாறப்போகின்றது. உன் வெளிச்சம் விடியலை போல பிரகாசிக்கும் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். முழு உள்ளத்தோடு முழு ஆன்மோடு ஜெபிக்கின்ற வேளையில் நிச்சயமாய் நம் வாழ்க்கை நிலைமை மாறப்போதீங்க. கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. எதுவும் கடந்து போகும் வாழ்க்கையில். ஆண்டவரே, என்ன ஆண்டவரேன்னு சொல்லி
கலங்கி நிற்கின்ற வேளையில் நான் இருக்கமா, கவலைப்படாது அப்படின்னு சொல்லுவாருங்க. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்று நான் என் முழு இதயத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடுகின்றனப்பா. வேறு யாரும் கேட்காத போது நீர் என் குரலை கேட்டு இதோ நான் இருக்கின்றேன் என்று சொன்னீரே, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நீர் அருகில் இருப்பதாக நம்புகின்றனப்பா. என் பிரச்சனையில் இருந்து என்னை மீட்டு எனக்கு அமைதி தாரும் ராஜா. என் சரீரத்தில் சுகத்தை கட்டளையிடும் அப்பா. ஆண்டவரே, நீர் என் குடும்பத்தை ஒற்றுமையினாலும் அன்பினாலும் நிரப்புங்க ராஜா. எங்கள் வாழ்க்கையின் பொருளாதார தேவைகளை சந்திக்கப்பட கதவுகளை திறந்தரல வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. எங்கள் வழிகளை ஒளிர செய்வீராக. நீர் என் கண்ணீரை துடைத்து என் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றன ஆண்டவரே. சோர்ந்து போகும் வேளையிலே கூட இதோ நான் உன்னோடு கூட இருக்கின்றேன் என்று உம்முடைய சத்தம் எங்களுக்குள் கேட்கப்பட வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசுப்பா. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீராக. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.